Hello students, 8th Tamil annual exam ஓட ஒரு official question paper பார்த்துட்டு இருக்கீங்க. very important question paper. ஸோ 2025க்கு நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து 8 மார்க்ஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 53 கொஷின் பாருங்கள். உங்களுக்கு வந்து 3 8 மார்க் கொஷின்ஸ் எழுதணும். அதில் வந்து ஆ அல்லது ஆண் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின், நோய் வர காரணம், நோய் தீர்க்கும் வழிமுறைகள், வருமுன் காத்தல், உணவும் மருந்தும், உடற்பயிற்சியின் தேவை. வெரி இம்பார்ட்டன்ட் கட்டுரை. இந்த கட்டுரையை மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அதுக்கடுத்து தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக, இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வெட்டுக்கிளியும் சருகுமானம், இந்த கதை வெரி இம்பார்ட்டன்ட், இது நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக. விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டி கடிதம், இது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இருப்பிடச் சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 55ல் 2 கடிதமே கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது வெட்டுக்கிளியும் சருகுமானம் நல்லா படிச்சுக்கோங்க. நோய் வர காரணம் இதெல்லாம் முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ் அப்புறம் பாருங்கள். முடிஞ்சால் அதை படிக்க பாருங்கள். ஆனால் நான் சொன்ன கொஷின்ஸை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது மெமரியில் பார்த்தீங்கன்னா வாழ்க நிரந்தரம் என தமிழ் மொழி வாழ்த்து பாடல். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது திருக்குறள் எல்லாமே படிங்க மெமரியை. அதுக்கடுத்தது 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம், 42 வெரி இம்பார்ட்டன்ட். 43 கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக, அது இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழ் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகள், 41 இம்பார்ட்டன்ட். தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவனையாவை, அது பார்த்துக்கோங்க. அடுத்து மொழிபெயர்ச்சியோட கொஷின்ஸில் 1 மார்க் கொஷின்ஸ் என்னன்னு பாருங்கள். இது எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். அகர வரிசைப்படுத்துறது, ஒளி வடிவம், அழகுணர்ச்சி, உரைநடை, எழுத்து, ஊழி. இதில் ஃபஸ்ட்டு ஆ, அதுதான் உங்களுக்கு அகர வரிசையில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊ வருது, சரிங்களா? உரைநடை, அதுக்கப்புறம் ஊழி, அதுக்கப்புறம் எழுத்து, அதுக்கப்புறம் ஒளி வடிவம். இந்த ஆர்டரில் எழுதணும். மரபு சொல்லை எடுத்து எழுதுக. பால், பருகு, குடி. குடின்னு வரக்கூடாது, தண்ணீருக்கு தான் குடின்னு வரும். பால் பருகுன்னு வரணும். பொருத்தமான சொல்லுருபை இட்டு எழுதணும். தமிழை டேஷ் சுவையான மொழியுண்டோ, தமிழுக்கு இணையான சுவையான மொழி உண்டோ, இந்த மாதிரியும் வரலாம். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தமிழ் எண்ணுருக்களை எழுதுக. நான் படிக்கும் வகுப்பு, இங்கே 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 8க்கு நம்ம எப்படி 8வது என் தமிழ் எண் எழுதணுமோ அது எழுதுங்க. 1லேருந்து 0 வரையும் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் எண் தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகள், அது பார்த்துக்கோங்க. மரபு தொடரில் அமைக்க. முதலை கண்ணீர் வடிப்பது போல என் நண்பன் என்னிடம் அழுது உதவி பெற்றான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வேற நோட்ஸ் தெரியணும்னாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எழுத பாருங்கள். கலைச்சொல்லில் வந்து வர்பல் லீடர்ஷிப், இது மட்டும் படிக்கக்கூடாது, உங்கள் புக் பேக்கில் இருக்க எல்லாத்தையும் படிக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா? அடுத்தது 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. சந்தி பிழை என்றால் என்ன? பா எத்தனை வகைப்படும், அவை. வேற்றுமழை அணிய என்றால் என்ன? இதில் வந்து உங்களுக்கு 35 36 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 33யும் 34ம் படிக்க பாருங்கள். அதுக்கடுத்தது 2 மார்க்ஸில் பாருங்கள். எவையேனும் 4களுக்கு வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு, வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைய கல்வியின் நிலையை பற்றி திருவிக கூறுவது, 28வது கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். பனை ஓலையால் உருவாக்கப்படும் பொருட்கள், எம்ஜிஆரின் சமூக நல திட்டங்களுள் 4, 30th கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். திராவிட மகாஜன சங்கம் எவற்றுக்காக போராடியது, 31 வெரி இம்பார்ட்டன்ட். ஓவிய எழுத்து என்றால் என்ன, 32வும் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா படிங்க, மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து உங்களுக்கு 4 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. இதில் வந்து எல்லா கொஷின்ஸுமே படிக்கணும், இம்பார்ட்டன்ட். தமிழ் எழுந்து புகழ் கொண்டு வாழ்கிறது, நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை, தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவனையாவை, சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவனையாவை, பகத்சிங் கண்ட கனவு யாது, தோல்வி எப்போது தூண்டுகோலாகும். இது எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸில் சரியான விடையை எழுதுக. இதில் பாருங்கள். வானில் முழு நிலவு அழகாக டேஷ் அளித்தது, அதாவது தயவு, தரிசனம், துணிவு, தயக்கம், என்ன அளித்தது, தரிசனம் அளித்ததுன்னு வரணும். வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும், இன்பம், தூக்கம், ஊக்கம், ஏக்கம். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இரட்டர மொழிதலனின் வேறு பெயர், சேரர்களின் தலைநகரம், செம்மரம் என்னும் சொல் டேஷ் தொகை, முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், முழவதிர, 3rd ஆப்ஷன். அதே மாதிரி
செம்மரம் வந்து உங்களுக்கு செம்மை கூட்டல் மரம் வரும் பிரித்து, அதனால் அது பண்பு தொகை குறிக்கும். சரிங்களா? அடுத்தது இயற்கையை போற்றும் தமிழர் யாருன்னா மரபு. இது கரெக்டாக எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்துக்கோங்க. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேஷ் கண்டு அஞ்ச மாட்டார்கள். இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுதினால் இனிமை கூட்டல் ஓசை. தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்தது நிரப்புக. புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழு கொம்பு போன்றது. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்பட்டன. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் டேஷ். அசை 2 வகைப்படும். செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது. அடுத்து இந்த பொறுத்துக படிச்சுக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் இதில் இருக்கிறது மட்டும் பார்க்கக்கூடாது, உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக வந்து எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிறது அப்படியே சேமாக வரும் நம்பிட்டு போக வேண்டாம். இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் இருக்கிறது மேக்ஸிமம் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதை முதல்ல படிங்க, அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ்லாம் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.